இங்க பாலைவனத்துல ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு ஒருத்தர் குழியை தோண்டி படுத்திருக்கான். அங்க $1,000,000 தங்க கட்டிகளும் கொண்ட ஒரு ட்ரக் வருது. அந்த செக்யூரிட்டி கார்டு முன்னாடி பார்த்துட்டு யாரோ மணல போட்டிருக்காங்கன்னு நினைச்சு சிசிடிவி கேமரா மூலியமா சுத்தியும் பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே இல்ல. அந்த ட்ரக்கை முன்னாடி ஓட்டலான்னு ஓட்டுறாங்க. ஆனா அந்த மணல்ல மாட்டிக்குது. உடனே ஸ்னைப்பரை வச்சு அந்த டயரை சுடுறான். செக்யூரிட்டி கார்டு அந்த கண்ணாடியை சீல்டு வழியா ப்ரொடெக்ட் பண்றாரு. அந்த கேமரா வழியா சுத்தியும் முத்தியும் பார்த்து சுட ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் ஃபயர் கன் எடுத்து அந்த டிரைவர் கேபின்ல சுடுறாங்க. அவனுக்கு மூச்சு விட முடியாம வெளியோடி வந்துடுறாங்க. அப்ப லாங்ல இருந்து ஒரு ஸ்னைப்பர் இவங்க 2 பேத்தையும் கொண்டாடுறான். இவங்களும் அந்த பஞ்சரான வண்டியை கீழே ஒரு செயின் மாதிரி போட்டு அந்த ட்ரக்கை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி பாலைவனத்துக்கு அடியில ஒரு குகை மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. உடனே இவங்க பிளான்ல ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு. அந்த வண்டி வந்த தடையுமே இல்லாம அந்த ஹெலிகாப்டர் அழிச்சிரும். போலீஸும் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த தடையுமும் கிடைக்கலங்க. இவங்களும் கேஸை வச்சு அந்த ட்ரக்கோட சீல்ட்டை உடைக்கலான்னு பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது உள்ள 2 செக்யூரிட்டி கார்டு இருக்காங்கன்னு சொல்லி. உடனே புகையை உள்ள அனுப்பி அவங்களையும் வெளியே வர வைக்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம வெளியே வந்துடுறாங்க. அதுல ஒரு செக்யூரிட்டி கார்டு அங்க இருக்க எல்லாத்தையும் சுட்டுருவான். ஒருத்த மட்டும் தான் உயிரோட இருப்பான். அந்த செக்யூரிட்டி கார்டு உள்ள போயிட்டு மறுபடியும் லாக் பண்ணிக்குவாரு. இவனும் கேஸை வச்சு அடியில ஓட்ட போட்டு இப்படி டோரை ஓபன் பண்ணிடுவான். உள்ள பார்த்தா அந்த செக்யூரிட்டி கார்டு இறந்திருப்பாரு. இவன் ஒருத்தனால இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போக முடியாது. அதனால மனவிரக்தியானவே அந்த இடத்தையே வெடிக்க வச்சிருவான்.